தொடர் மழை காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை தீர்த்த குளம் சுற்று நடைபாதையில் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். பிரசன்னா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை தீர்த்தக்குளம் சுற்றுப்பாதையில் மழைநீர் தேங்கி ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கோயில் குளத்தில் நீரின் மட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், சிதம்பரம் நடராஜர் கோவில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சிவகங்கை தீர்த்த குளத்தில் சுற்றுப்பாதை மழைநீர் மூழ்கி தற்போது உள்ளது. அந்த காட்சியும் தற்போது நாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதனால் இன்று காலை அமாவாசை என்பது தர்ப்பணத்துக்கு செய்ய கொடுக்க வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருக்காங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 2ஆம் சுற்று மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் கடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு தற்பொழுது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுலாப்பது நேற்று இரவில் இருந்து விட்டு கனமழை பெய்து வந்தது. சிதம்பரம், புவனகிரி, அண்ணாமலை நகர், கிள்ளை, பிச்சாவரம், புதுச்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பெய்து வந்துட்டு இருக்கு. தொடர் கனமழையால் பல்வேறு தாழ்வான பகுதியில் தண்ணீரும் தேங்கி இருக்குது. இந்த சூழ்நிலையில சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளம் மழைநீரில் நிரம்பி குளத்தின் சுற்றுப்புற பாதை நீரில் மூழ்கிட்டது. இந்த நிகழ்வு என்பது 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது அந்த நிகழ்வு நடந்திருக்குது. இந்நிலையில இந்த காலை அமாவாசை என்பவங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பல்வேறு பகுதியில் இருந்து தங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு திரளானோர் அந்த குளத்தினுடைய கரையில் அமர்ந்து கொடுப்பது வழக்கம். இந்த மண்டபத்தினுடைய தண்ணீர் நிரம்பியிருக்கதான் இந்த பகுதியில் தற்போது குளத்தை சுற்றி தண்ணீர் தான் தர்ப்பணம் கொடுக்க ஏமாந்துருக்காங்க. தற்போது குளத்தில் அதிக அளவு தண்ணீர் கோயில் குளத்தில் கொடுப்பதற்கு பீச்சர்களும் தடை வச்சிருக்காங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.